ஓகே, எல்லாரும் தயாரா இருப்பீங்க. இப்போ தண்ணீர் தியானத்துல என்ன பண்ண போறோம் அப்படின்றத ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்லிடுறேன். ஸோ நீங்க அதை ஃபாலோ பண்றதுக்கு ஈஸியா இருக்கு. ஃபர்ஸ்ட் தண்ணீர் தியானம் பண்ண முன்னாடி நம்ம ஒரு ரிலாக்ஸ் ஸ்டேட்ல இருக்கணும், ஒரு ஆல்ஃபா ஸ்டேட்ல இருக்கணும், ரொம்ப காமா ஸ்ட்ரெஸ் இல்லாம இருக்கணும். அதற்காக ஒரு ரிலாக்ஸேஷன் பயிற்சி வரப்போகுது. 8 நிமிடங்கள் ரிலாக்ஸேஷன் பயிற்சி இருக்கும். ரொம்ப பவர்ஃபுல் ரிலாக்ஸேஷன் நமக்கு. ஸோ இந்த பயிற்சி பண்ணும்போது நீங்க ரிலாக்ஸா உட்காந்துருக்கணும். தேவைப்பட்ட முதுகுக்கு சப்போர்ட் கொடுத்துங்க. ஆனா எக்காரணமும் தலைக்கு சப்போர்ட் கொடுக்காதீங்க. தலைக்கு கொடுத்தா என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம டீப் மெடிடேஷன் போயிடும், ஒரு ஆழ்ந்த தியானத்துக்கு போயிடும். நம்ம அப்படி போனா என்ன பிரச்சனை ஆகும் அப்படின்னா, குரட்ட சத்தம் வரும். அதனால தலைக்கு சப்போர்ட் கொடுக்காதீங்க, முதுகு பண்ணணும் சப்போர்ட் கொடுத்துக்கலாம். பட் இதே ரிலாக்ஸேஷன் பயிற்சியை இரவு பண்ணலாம். இரவு பண்ணும்போது நீங்க படுத்துக்கிட்டே பண்ணலாம். ரொம்ப டீப்பான தூக்கம் வரவங்களுக்கு அது தனி. பட் இப்போ பண்ணக்கூடியது நம்ம விழிப்பு நிலையில இருக்க வேண்டிய பயிற்சி. அதனால தலைக்கு சப்போர்ட் வேண்டாம், முதுகு பண்ண சப்போர்ட் கொடுத்துங்க. உட்காரும் போது தண்டுபடவும் கழுத்தும் நேராகன்னு பார்த்துங்க. இந்த ரிலாக்ஸேஷன் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம், ரிலாக்ஸ் ஆனதுக்கு அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அடுத்து வரப்போறது கிராட்டிடியூட் ப்ரேயர். அதாவது நம்ம தண்ணீர் தியானம் பயிற்சி பண்ண முன்னாடி நம்ம மனதுல நன்றி உணர்ச்சியை பொங்கி பெருக செய்யணும். அது பண்றதுக்காக வேண்டி ஒரு 5 நிமிடம் நன்றி உணர்வு பயிற்சி வரப்போகுது. அதுல நம்ம யாருக்கெல்லாம் நன்றி சொல்லணும், இதுக்கெல்லாம் நன்றி சொல்லணும் அப்படின்ற நிறைய பாயிண்ட்ஸ் கொடுக்க போறோம். அது ஒவ்வொன்றா நினைச்சு 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 நன்றி சொல்லி 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 நன்றி உணர்ச்சி மனதுல பொங்கி பெருக வைக்கணும். இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு. நன்றி அப்படின்னு சொல்றதுக்கும் நன்றி உணர்ச்சிக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. இது ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ல சொல்றேன், ஈஸியா புரியும். நீங்க ஒரு நாள் ஒரு பஸ் ஸ்டாண்ட் நின்றுட்டு இருக்கீங்க, பஸ் காத்துக்கிட்டு இருக்கீங்க, பஸ் வரல, லேட் ஆகுது. சரி, போக வேண்டிய இடத்துக்கு லேட்டா போகக்கூடாதுன்றக்காண்டி அந்த பக்கம் போன ஒரு பைக்கை நிறுத்தி லிஃப்ட் கேட்குறீங்க. அந்த நபர் உங்களுக்கு தெரியாத நபர், அவரும் லிஃப்ட் கொடுக்குறாரு. நீங்க போக வேண்டிய இடத்துல டிராப் பண்ணிட்டு அவர் போயிடுறாரு. இப்போ அவருக்கு நன்றி சொல்லணும். உங்க மனதில் நன்றி சொல்லி பாருங்க. அந்த சம்பவத்தை நினைச்சு நன்றின்னு சொல்லி பாருங்க. இந்த நன்றி சொல்லும் போது உங்களுக்கு எந்த மாதிரியான உணர்ச்சிகள் வந்ததுன்றதை நோட் பண்ணிங்க. இப்போ அந்த சம்பவம் நடந்தது இல்லையா, அதோட பின்புலத்தை இன்னும் கொஞ்சம் எலாபரேட்டா சொல்றாங்க, விளக்கி சொல்றாங்க, அதையும் கேளுங்க. ஏன்னா ஆக்சுவலா இப்போ நீங்க ஒரு கம்பெனில வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த கம்பெனில நல்ல சம்பளம், நல்ல பொசிஷன், நல்ல மரியாதை கிடைக்கும், உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருப்பீங்க. இந்த கம்பெனில ஜாயின் பண்றதுக்கு தேவையான இன்டர்வியூ அட்டன் பண்ணதான் அன்னைக்கு நீங்க பஸ் ஸ்டாண்ட்ல காத்துக்கிட்டு இருந்தீங்க. இன்னைக்கு சீக்கிரம் எந்திரிச்சிட்டீங்க, இன்டர்வியூ நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருக்கீங்க, நம்ம போனா கட்டாயம் வேலை கிடைக்கும் நம்பிக்கையா இருக்கீங்க. எல்லாம் ரெடி பண்ணிட்டு கொஞ்ச நேரம் முன்னாடியே பஸ் ஸ்டாண்ட்ல போய் நின்றுட்டீங்க. நான் அன்னைக்குன்னு பார்த்து பஸ் பிரேக் டவுன், பஸ் வரல. வெயிட் பண்ணி பாக்குறீங்க, பஸ் வரல. இதுக்கு மேல டிலே பண்ணோம் அப்படின்னா இன்டர்வியூக்கு ஆன் டைம் போக முடியாதுன்னு சொல்லிட்டு அந்த பக்கமா போன ஒரு நபரோட பைக்கை நிப்பாட்டி லிஃப்ட் கேட்குறீங்க. அவரும் மனமு வந்து லிஃப்ட் கொடுக்குறாரு. உங்களை கொண்டு போய் அந்த கம்பெனி வாசல்ல இறக்கி விட்டார். நீங்க பஸ்ல போயிருந்தா கூட அங்கிருந்து ஒரு 5 நிமிஷம் நடந்து போகணும் கம்பெனிக்கு. இப்போ அவர் அந்த கம்பெனி வாசல்ல இறக்கி விட்டாரு. ஸோ ஆன் டைம் நீங்க போயிட்டீங்க. அங்க போன பிறகு உங்களுக்கு தெரியுது அந்த கம்பெனில பங்க்சுவாலிட்டிக்கு நேரம் தவறாம இருக்கிறது ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்குறான்னு தெரியுது. ஸோ அந்த இன்டர்வியூ அட்டன் பண்றதுக்கு யாரெல்லாம் லேட்டா வந்தாங்களோ அவங்களாம் உள்ள விடல, திருப்பி அனுப்பிச்சிட்டாங்க. நீங்க நல்ல வேலை அந்த நண்பர் உங்களுக்கு பைக்ல கொண்டு வந்து விட்டதுனால ஆன் டைம் வந்துட்டீங்க, உள்ள வந்துட்டீங்க. ஸோ நீங்க இன்டர்வியூ அட்டன் பண்ணீங்க, உங்க திறமைக்கு அங்க வேலை கிடைச்சிருச்சு. அந்த வேலையோட பலன்களை இப்போ என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்போ நினைச்சு பாருங்க, அந்த நபர் அன்னைக்கு உங்களுக்கு ட்ராப் பண்ணல அப்படின்னா இந்த வேலை கிடைச்சிருக்காது, இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்க முடியாது, வேலையும் கிடைச்சிருக்காது, அந்த சான்ஸ் போயிருக்கும். அதை மிஸ் பண்ணியிருந்தோம்னா வேற ஒரு சாதாரண வேலை, சாதாரண சம்பளத்துக்கு போக வாய்ப்பு உண்டு. உங்க வாழ்க்கையே வந்து மாறி போயிருக்க வாய்ப்பு. இப்போ அந்த நண்பருக்கு நன்றி சொல்லலாம். நம்ம அந்த நண்பர் மட்டும் நீங்க இல்லைன்னா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு நினைச்சு பார்த்துட்டு அவருக்கு நன்றி சொல்லுங்க. முதல் தடவை நன்றி சொல்றதுக்கும் இப்ப நன்றி சொல்றதுக்கும் ஒரு டிஃபரன்ஸ் பார்த்துருப்பீங்க, மனதளவுல டிஃபரன்ஸ் இருக்கும். இதுதான் வந்து நன்றின்னு சொல்றதுக்கும் நன்றி உணர்ச்சிக்கும் உள்ள டிஃபரன்ஸ். நம்ம நன்றின்னு சொன்னா பார்த்தாது, நன்றி உணர்ச்சியை சொன்னோம். நன்றி உணர்ச்சி எப்போ வரும் அப்படின்னா, நீ எனக்கு ஹெல்ப் பண்ண நன்றி அப்படி வராது. நீ அந்த ஹெல்ப் மட்டும் பண்ணாம போயிருந்தேன்னா எனக்கு என்னென்ன பாதகங்கள் நடக்கும் அப்படின்னு நினைச்சு பார்க்கும்போதுதான், ஓ இவ்வளோ பெரிய ஹெல்ப் பண்ணியிருக்காரு, நம்ம வாழ்க்கையே மாத்தி விட்டுருக்காரு, நல்லா இருக்கணும் ஒரு நன்றி அப்படின்னு. அந்த உணர்ச்சி பிறகு நன்றி சொல்லணும். அந்த நன்றியை நம்ம மனதில் பொங்கி பெருக செய்யத்தான் அந்த நன்றி உணர்வு பயிற்சி வரப்போது. ஒரு 5 நிமிடங்கள் நிறைய விஷயங்கள் நம்ம நன்றி சொல்ல வேண்டியிருக்கு, அதெல்லாம் லிஸ்ட் பண்ணி சொல்லுவோம். அது ஒவ்வொன்றுக்கும் ஒரு மைக்ரோ செகண்ட்ல இது மட்டும் இல்லைன்னா என்ன ஆயிருக்கும் அப்படின்னு நினைச்சு டக்கு டக்குன்னு நன்றி உணர்ச்சி சொல்லிட்டே வரலாம். ஸோ இப்போ என்ன இருக்கும், ரொம்ப காமா இருக்கும். நன்றி உணர்ச்சினால பொங்கி பெருகி நம்ம உடம்புல நன்றி உணர்ச்சியே இருக்கும். இப்போதான் தண்ணீர் தியானம் ஆரம்பிக்கிறோம். ரொம்ப ஷார்ட் தான், ஒரு 3 நிமிடங்கள் தண்ணீருக்கு நன்றி சொல்லுவோம். தண்ணி நமக்கு என்னென்ன பயன்லாம் கொடுத்துருக்கு அப்படின்றத நன்றி சொல்லுவோம். இப்போ எப்படி நன்றி சொல்லணும்னு நம்ம தெரிஞ்சு போச்சு. நன்றி உணர்ச்சியில பொங்கி பெரிய இருக்கும், அதே உணர்ச்சி பொங்க தண்ணீருக்கு நன்றி சொல்லிட்டு வரணுமா ஒரு 3 நிமிடங்கள். அதற்கு அடுத்ததாக நன்றி சொல்லி முடிச்சதுக்கு அப்புறம் இப்போ எனக்கு என்ன வேணும்ன்ற கோரிக்கை வைக்க போறோம். எனக்கு இம்மீடியட்டா நடக்க வேண்டிய ஒரு கோரிக்கை வைக்க போறோம். அதுக்கு என்ன பண்ணோம்னா,
விசுவலைசேஷன் டெக்னிக் ஃபாலோ பண்ண போறோம். அதாவது அகக்காட்சிப்படுத்துதல். உங்களுக்கு என்ன வேணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் இந்த கணத்துல நடந்துருச்சுன்னா, இப்போ நடந்துருச்சு. இப்போ நீங்க ஒரு பைக் வேணும்னு கேட்டீங்க, பைக் கண் முன்னாடி இருக்கு, சொந்த பைக் இருக்கு. இல்ல ஒரு வீடு கட்டணும் ஆசை உங்களுக்கு, ஒரு 15 வருடம் போராடுறீங்க, எப்படியாவது சொந்த வீடு கட்டணும்னு ஆசைப்படுறீங்க, வாய்ப்பு இல்லாம இருக்கு, சந்தர்ப்பம் அமையாம இருக்கு. இப்போ இன்னைக்கு அந்த வீடு கட்டி முடிச்சாச்சு, கிரகப்பிரவேசத்துக்கு நீங்க உள்ள போறீங்க. நீங்க பார்த்த யாகம் நடக்குது, உங்க உறவுக்காரங்க இருக்காங்க, உங்களை பார்த்து பாராட்டுறாங்க, நீங்க சந்தோஷம் ஃபீல் பண்ணீங்களே, அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துறீங்க. நிஜமாவே உங்க லட்சியம் நடந்து முடிஞ்சுன்னா இந்த கணத்துல எவ்வளவு சந்தோஷமா ஃபீல் பண்ணணும் அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்தும். ஸோ அது ஒரே ஒரு நிமிடம் தான். அந்த ஒரு நிமிடம் எந்த டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாம முழுக்க முழுக்க உங்களுடைய லட்சியத்தை அடைஞ்சிட்டாக நீங்க கற்பனை பண்ணி பார்க்கணும். அதற்கு அடுத்து என்ன பண்ணணும்னா, நமக்கு முன்னாடி 2 கிளாஸ்லையும் தண்ணி இருந்தா இல்லையா, அது நம்ம சொன்ன நன்றினாலையும் இணைஞ்சாக்கப்பட்டிருக்கும். அது கூட நம்மளோட வேண்டுகோளையும் அது பதிவு பண்ணியிருக்கும். இந்த தண்ணீரை இப்ப எடுத்து 2 கிளாஸ் இருக்கிற ஒரு கிளாஸ் எடுத்து மெதுவாக சந்தோஷமாக சிப்பை சிப்ப ரசிச்சு ரசிச்சு குடிக்கணும். தென் இன்னொரு கிளாஸ் இருக்கிறத எடுத்து உங்க வீட்டில் இருக்க எல்லாருக்கும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா உங்க வீட்டில் தண்ணி ஸ்டோர் பண்ணி ஒரு பானை இந்த மாதிரி அதில் கலந்து விட்டுருங்க. ஸோ எல்லாரும் டே ஃபுல்லாக குடிச்சிட்டு இருப்பாங்க. இப்படி தண்ணி குடிக்கிறதுனால என்ன பயன்கள் கிடைக்கும்னு நேற்றே பார்த்தோம். இந்த தண்ணி நம்மளோட உள்சூழலை மாற்றி அமைக்கும். ஃபர்ஸ்ட் நமக்கு தேவையான லட்சியத்தை அடைய தேவையான வகையில் உள்சூழலை மாற்றி அமைக்கும். தென் அதுக்கப்புறம் நம்ம கொடுத்து தண்ணீரை குடித்த நம்மளோட சுற்றத்தார்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளோட லட்சியம் அடைய தேவையான சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிடாங்க. அது மட்டும் இல்ல, நம்ம குடிக்கிற தண்ணீர் பிரபஞ்சத்தோட கனெக்ட் பண்ணி நம்ம லட்சியத்தை அடைகிறதுக்கு யாரெல்லாம் சாதகமா இருப்பாங்களோ அவங்க மனதை தூண்டி விட்டு நமக்கு தேவையான வகையில் அவங்க சாதகமான ஒரு வேலையை பண்ண வைக்கும். அதன் மூலமாக நம்ம லட்சியம் நடந்தேறும். ரைட், இப்போ நம்ம தண்ணீர் தியானம் ஆரம்பிக்க போறோம். தயாரா? ஆரம்பிக்கலாம். நண்பர்களே, தண்ணீர் தியானம் செயல்முறை பயிற்சி ஆரம்பம். உங்கள் முன்னால் 2 குவளைகளில் தண்ணீர் இருப்பதை உறுதி செய்து கொள்ளுங்கள். முதலில் உடல் மற்றும் மனதிலுள்ள அழுத்தங்கள், பாரங்கள் ஆகியவற்றை நீக்க தளர்வு பயிற்சி. உங்களுக்கு சௌகரியமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். உடலில் எங்கும் இறுக்கம் இல்லாமல் தளர்வு செய்து கொள்ளலாம். உங்கள் ஆடை எங்காவது இறுக்கமாக இருந்தால் அதனை தளர்வு செய்து கொள்ளுங்கள். உங்களது தண்டுவடம் மற்றும் கழுத்து பகுதி நேராக இருக்கட்டும். கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளலாம். உங்களது உள்ளங்கைகளை மேல் நோக்கி தொடை மீது வைத்துக் கொள்ளுங்கள். இப்பொழுது மூச்சை ஆழமாக உள்வாங்கி நிதானமாக வெளிவிடலாம். ஆழமான உள்மூச்சு, நிதானமான வெளிமூச்சு. அடுத்த முறை மூச்சை உள்ளே இழுக்கும் போது பிரபஞ்ச சக்தியின் அளப்பரிய ஆற்றல் உங்களுக்கு உள்ளே செல்வதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். மூச்சை வெளியே விடும் பொழுது உங்கள் மனதிலுள்ள அழுத்தங்கள் மற்றும் உடலிலுள்ள பாரங்கள் வெளியே செல்வதாக கற்பனை செய்து கொள்ளுங்கள். ஆழமான உள்மூச்சு, நிதானமான வெளிமூச்சு. ஆழமான உள்மூச்சு, நிதானமான வெளிமூச்சு. அடுத்து வரவிருக்கும் சப்தத்தை உங்கள் நெற்றிப்பொட்டின் வழியாக உள்வாங்கி உடல் முழுவதும் பரவவிடுங்கள்.
இப்பொழுது உங்கள் இஷ்ட தேவதை அல்லது குருவை நினைத்து இந்த பயிற்சியின் மூலமாக உங்கள் மனதிலுள்ள அழுத்தங்கள், உடலிலுள்ள பாரங்கள் மற்றும் நோய்கள் நீங்க அவர்களின் ஆசீர்வாதத்தை வேண்டி பெற்றுக்கொள்ளுங்கள். இப்பொழுது உங்கள் 2 பாதங்களையும் உணருங்கள். வலது பாதம் மற்றும் இடது பாதத்தை உணருங்கள். உங்கள் பாதங்களை இறுக்குங்கள். உங்கள் பாதங்களிலுள்ள தசைகளை இறுக்குங்கள். மேலும் இறுக்குங்கள். நன்றாக இறுக்கி பிடியுங்கள். பாதங்களை தளர்வு செய்யலாம். உங்கள் கணுங்கால் தசைகளை உணருங்கள். கணுங்கால் தசைகளை இறுக்குங்கள். நன்றாக இறுக்குங்கள். இன்னும் இறுக்கி பிடியுங்கள். தளர்த்தலாம். உங்கள் தொடைகளில் உள்ள தசைகளை உணருங்கள். தொடை தசையினை இறுக்குங்கள். நன்றாக இறுக்குங்கள். மேலும் இறுக்குங்கள். தளர்வு செய்யலாம். உங்களது அடிவயிறு, பிட்டம், அடிமுதுகு பகுதிகளை இறுக்குங்கள். நன்றாக இறுக்குங்கள். மேலும் இறுக்குங்கள். தளர்வு செய்யலாம். உங்களது வயிற்றுப்பகுதி மற்றும் நடுமுதுகில் உள்ள தசைகளை இறுக்குங்கள். நன்றாக இறுக்குங்கள். மேலும் இறுக்குங்கள். தளர்வு செய்யலாம். உங்களது மார்பு மற்றும் மேல் முதுகு பகுதியில் உள்ள தசைகளை இறுக்குங்கள். நன்றாக இறுக்குங்கள். மேலும் இறுக்குங்கள். தளர்வு செய்யலாம். உங்களது தோள்பட்டை, கைகள், முழங்கைகள், விரல்கள் ஆகியவற்றை உணருங்கள். இவற்றை இறுக்குங்கள். நன்றாக இறுக்குங்கள். மேலும் இறுக்குங்கள். தளர்வு செய்யலாம். உங்களது கழுத்து பகுதி, வாய், மூக்கு, கண்கள், காதுகள், கன்னங்கள் ஆகியவற்றுள்ள அனைத்து தசைகளையும் இறுக்குங்கள். நன்றாக இறுக்குங்கள். மேலும் இறுக்குங்கள். தளர்வு செய்யுங்கள். உங்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உள்ள அனைத்து தசைகளையும் இறுக்குங்கள். நன்றாக இறுக்குங்கள். மேலும் இறுக்குங்கள். தளர்வு செய்யுங்கள். இன்னும் ஒரு முறை உங்கள் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை உள்ள அனைத்து தசைகளையும் இறுக்குங்கள். மேலும் இறுக்குங்கள். நன்றாக இறுக்குங்கள். தளர்வு செய்யுங்கள். இப்பொழுது உங்கள் மனம் மற்றும் உடல் ஆழமான ஓய்வு நிலையில் உள்ளது. நீங்கள் தளர்வாக உள்ளீர்கள். இந்த தளர்வான நிலையில் நாம் நன்றியுணர்ச்சி பயிற்சி ஆரம்பிக்கலாம். அடுத்து வரவிருக்கும் நீரின்றி அமையாத உலகு, நீரின்றி அமையாத உழவு,
நீரின்றி அமையாது உணவு, நீரின்றி அமையாது உயிர். நீருக்கு நன்றி. நான் பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பிறகும் எப்பொழுதும் என்னுடன் பயணிக்கும் நீருக்கு நன்றி. உண்பதற்கு நல்ல உணவுகளை உண்டாக்கி கொடுப்பதும் தானும் உணவாக இருப்பதுமான நீருக்கு நன்றி. தினமும் எனது உடல் தூய்மைக்கு மட்டுமல்லாமல் உள்ள தூய்மைக்கும் காரணமான நீருக்கு நன்றி. உமிழ்நீரில் ஆரம்பித்து உடலில் உருவாகும் அத்தனை சுரப்பிகளும் சரியான விகிதத்தில் சுரந்து சீரான உடல் இயக்கத்திற்கு காரணமான நீருக்கு நன்றி. எல்லா செல்களுக்கு உள்ளேயும் வெளியேயும் நீக்கமர நிறைந்திருக்கும் நீருக்கு நன்றி. எனது உடலின் இரத்தம், செல்கள் இயக்கம், செரிமானம், பாதுகாப்பு, கழிவு வெளியேற்றம் என அத்தனைக்கும் ஆதாரமாக இருந்து ஆரோக்கியத்திற்கு அடிப்படையான நீருக்கு நன்றி. உண்ணும் உணவு உள்ளே செல்வதற்கும் சத்தாக மாறி உறிஞ்சப்படுவதற்கும் மூல காரணமான நீருக்கு நன்றி. நான் சுறுசுறுப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருப்பதற்கு உதவும் நீருக்கு நன்றி. நான் வாழும் உலகில் உள்ள அனைத்து சிருஷ்டிக்கும் அடிநாதமாக விளங்கும் நீருக்கு நன்றி. உடல் வெப்பநிலையை சீராக வைப்பதற்கும் முக்கிய உறுப்புகளை பாதுகாப்பாக வைப்பதற்கும் உதவும் நீருக்கு நன்றி. எனக்கு பயன்படும் மற்ற உயிர்கள், தாவரங்கள் என அனைத்திற்கும் ஆதாரமாக விளங்கும் நீருக்கு நன்றி. எனது எண்ணங்களை பிரபஞ்சத்திற்கு எடுத்துச் சென்று வேண்டியவற்றை கொடுக்க வைக்கும் நீருக்கு நன்றி. நான் என்னை முழுமையாக நம்புகிறேன். நான் எனது கனவுகளை முழுமையாக நம்புகிறேன். எதையும் சாதிக்க முடியும் என்று எப்பொழுதும் நம்புகிறேன். என் உடல் உறுதிக்கு மட்டுமல்லாமல் உள்ள உறுதிக்கும் காரணமான நீருக்கு நன்றி. எப்பொழுதும் நேர்மறையான எண்ணங்கள், நேர்மறையான உணர்வுகள், நேர்மறையான செயல்கள், நேர்மறையான விளைவுகள் மட்டுமே கவர்ந்தலுக்கு உதவும் நீருக்கு நன்றி. பணம் உட்பட அனைத்து செல்வங்களும் என்னை நோக்கி அபரிமிதமாக வந்து கொண்டிருக்க காரணமான நீருக்கு நன்றி. நீரில்லாமல் நான் இல்லை, நீரில்லாமல் எதுவும் இல்லை. நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி, நீருக்கு நன்றி. அடுத்த பயிற்சி அகக்காட்சிப்படுத்துதல். கண்கள் மூடியே இருக்கட்டும். நம்முடைய ஒரு பிரதானமான இலக்கை இந்த கணத்தில் நிறைவு செய்துட்டோம் அப்படின்றத மகிழ்ச்சியாக அகக்காட்சிப்படுத்தி பார்க்கலாம். அகக்காட்சிப்படுத்தல் நிறைவு செய்து கொள்ளலாம். இப்போ கையில் நல்லா தேய்ச்சி கண்களுக்கு மெதுவாக ஒத்தடம் கொடுத்து நம் உள்ளங்கை மற்றும் விரல் நுனிகளை பார்க்குற மாதிரி மெதுவாக கண்ணை திறக்கலாம். அடுத்து நம் உணர்ச்சிகளால் சக்தியூட்டப்பட்ட அந்த தண்ணீரை மெதுவாக ரசித்து ருசித்து பருகலாம். நம்ம கிட்ட இருக்க இன்னொரு கிளாஸ் தண்ணீரை பயிற்சிகள் முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம குடும்ப உறுப்பினர்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். இன்றைய தண்ணீர் தியானம் பயிற்சி நிறைவு பெற்றது. அதுக்கு அவசரப்பட வேணாம், நிதானமா தண்ணி குடிங்க. ஸ்டிப் பை ஸ்டிப்பா நல்லா ரசிச்சு ருசிச்சு கொடுங்க. நம்ம இந்த தியானம் பண்றதுக்கு முன்னாடி நம்ம கிட்ட இருந்த தண்ணீர் டோட்டலா வேற. இந்த தியானம் பண்ணதுக்கு அப்புறம் இப்போ இருக்க தண்ணீர் டோட்டலா வேற. இப்போ இருக்க தண்ணீர்ல நம்மளோட பிரேயர்ஸ் இருக்கு, நம்மளோட நன்றி உணர்ச்சி இருக்கு, நம்மளோட வேண்டுகோள்கள் இருக்கு, பிளஸ் பிரபஞ்ச சக்தியும் சேர்ந்து இருக்கு.
ஸோ இப்போ இருக்கிறது வந்து ஒரு சக்தியூட்டப்பட்ட தண்ணீர். இந்த தண்ணீரை குடிக்கும்போது அந்த சக்தியை நம்ம ஃபீல் பண்ணி பார்க்கலாம். இந்த தண்ணீர் தியானம் பயிற்சியில் கலந்து கொண்ட அத்தனை நண்பர்களும் மற்றும் அவர்களது குடும்பத்தாரும் ஆழ்போல் தலைத்து அருகுபோல் வேரூன்றி மூங்கில் போல் சுற்றம் சூழ கல்வி, அறிவு, ஆற்றல், ஆரோக்கியம், ஆயுள், இளமை, துணிவு, பெருமை, பொன், பொருள், புகழ், நிலம், நன்மக்கள், நல்லொழுக்கம், முயற்சி, வெற்றி ஆகிய 16 செல்வங்களும் நிறைவாக பெற்று எடுத்த எல்லா காரியங்களிலும் பெருவெற்றி பெற்று எண்ணிய கனவெல்லாம் எண்ணியவாறே இனிதே நிறைவேறி பல்லாண்டு காலம் வையத்துள் வாழ்வாங்கு வாழ வாழ்த்துகிறோம்.